நம்ம வெற்றி பெறுவதற்கு விடாமுயற்சி தேவை. வேலையில்லா திண்டாட்டம்னா என்ன தெரியுமா? நாம் செய்ய வேண்டிய வேலை நம்ம கண்ணுக்கு தெரியணும், நம்ம மனசில் தெரியணும். நாம் என்ன வேலை செய்யணும், தொடர்ச்சியாக நம்ம ஒரு வேலை செய்யணும். அதாவது ஒரு லட்சியவாதினா அடுத்தடுத்து என்ன செய்யணும், வாழ்நாள் முழுதும் நம்ம ஒரு வேலை செய்யணும், வாழ்நாள் முழுதும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 60 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு நான் என்ன வேலை செய்கிறது, ஏன்னா 60 வயசுக்கு இவங்க எப்போவுமே நல்லா பார்த்திங்கன்னா மனுஷங்க ஏன் இந்த ஒரு லட்சியவாதியாக இல்லாமல் பிழைப்புவாதியாக இருக்காங்கன்னா, அவங்க என்ன வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரில. யாராவது சொல்லணும், இதை செய் அதை செய், எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு ஒரு கம்பெனியில் போய் கேட்குறாங்க. எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் போய் கேட்குறாங்க. இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க என்ன வேலை செய்யணும்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சுயமாக ஒரு தொழிலை செய்ய தெரிய மாட்டேங்குது. சுயமாக இவங்க என்ன வேலை செய்யணும்னு இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் நிற்கிறாங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த வேலை செய்வியா, நான் இந்த வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, அங்கே போய் அந்த வேலையில் சேர்ந்துருவாங்க. அங்கே போனாலும் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு யாராவது சொன்னால் தான் இவங்க செய்வாங்க. அப்புறம் பழக்கப்படுது. அது மாதிரி சொல்லி பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. மற்றபடி ஒரு சுயமாக ஒரு வேலை செய்யணும்னு இவங்களுக்கு தெரியும். அதனால தான் 60 வயசுக்கு அப்புறம் அந்த கம்பெனிகளை அனுப்பிச்சி விட்டுறாங்க. போதும் உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்களால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்களா. வீட்டுக்கு வந்த பிறகு அப்படியே உட்காந்துருக்குறாங்க, ஒரு ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா இவங்களுக்கு செய்யணுங்கிற யாராவது சொன்னால் தான் இவங்க செய்வாங்க. அப்போ இந்த கம்பெனியில் 60 வயசுக்கு மேலே யாரையும் வச்சிக்க மாட்டேங்கிறாங்க. வயசாகி போச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்களா. வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு எங்கேயா வேலைக்கு போனால் தானே சொல்லுவாங்க, வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. வயசானவங்க ஒன்றும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேசாமலே இருக்காங்க. காரணம் என்னென்னா, எப்போவுமே இவங்க யாராவது ஒரு அதாவது சொல்லியே வேலை செஞ்சு பழக்கிறாங்க. மற்றவங்க சொல்லியே இவங்க வேலை செய்து பழகிட்டாங்க. சொன்னால் தான் செய்வாங்க. சுயமாக இவங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இதுக்கெல்லாம் அப்போ நாம் செய்கிற வேலை நம்ம கண்ணுக்கு தெரியணும். நாம் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மனசில் தோணணும். வெளியில் ஒருத்தர் சொல்லி நாம் செய்யக்கூடாது. அடுத்து நீ இதை செய்யணும், அடுத்து இந்த வேலை முடிச்சிட்டியா, அடுத்து நீ இன்னொரு வேலை செய்யணும், அடுத்து போய் அந்த வேலை செய், அந்த வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னா இந்த வேலை செய் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் இவர் போய் இதை செய்வார். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயாவது தொழிற்சாலையிலையோ அலுவலகத்துலேயோ போய் வேலை பார்க்குறாங்க. சுய தொழில் பண்ண மாட்டேங்கிறாங்க. சுய தொழில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்து என்ன பண்ணணும். யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம். இப்போ வீட்டில் இருந்தாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களா. வீட்டில் இருந்தால் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. பொதுவாக ஆண்களை நம்ம எடுத்துக்கலாம், ஆண்களை உதாரணமாக எடுத்துக்கலாம். வீட்டில் இருந்தால் ஆண்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களா. சரி கம்பெனியில் போய் எப்படி செய்கிறாங்கன்னா, கம்பெனியில் போய் அங்கே யாராவது சொல்லுவாங்க, அப்போ இவர் செய்வார். அங்கே யாராவது சொல்லுவாங்கப்பா அதை செய்யன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல் முடிச்சிட்டியா, சீக்கிரம் அந்த வேலையை முடி, இந்த வேலையை முடின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை இவர் செய்வார். செஞ்சு முடித்தோடனே, சார் அடுத்து நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்பார். அடடே சூப்பர், வேலையை முடித்தோடனே என்ன வேலை செய்யணும்னு கேட்குறாரு, அற்புதமான வேலைக்காரர் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்போ வீட்டில் இருந்தால் இவருக்கு சுயமாக என்ன செய்யணும், நம்ம வீட்டில் தனக்கு என்ன வேலைன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வீட்டில் சும்மா இருக்கிறாரு. அப்புறம் சரி கம்பெனிக்கு போனால் மட்டும் இவருக்கு எப்படி தெரியுதுன்னா, அங்கேயும் யாராவது சொல்லுவாங்க. கம்பெனி அலுவலகத்தில் போனோன்னா அங்கேயும் யாராவது இதை அதை செய்யணும் யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை முடிச்சிட்டியா, சீக்கிரம் இந்த வேலை வா, ஏன் அவ்வளோ நேரம் அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்க, அதை முடிச்சுட்டு இந்த வேலையை முடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வேலையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. 60 வயசுக்கு அப்புறம் வயசாகி போச்சு, நீ வீட்டுக்கு போயிடுப்பா அப்படின்னு கம்பெனிக்காரங்க அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அவர் பாவம் பரிதாபமாக வீட்டில் உட்காந்துருக்காரு. ஐயோ இனிமேல் நம்ம யாரும் நம்மளை இனிமேல் வேலை வாங்க மாட்டாங்க உங்களுக்கு, நம்ம என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு யாருமே இனிமேல் நம்ம சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு, நம்ம வாழ்க்கை இனிமேல் அவ்வளோதான் உங்களுக்கு. சுயமாக நமக்கு ஒரு வேலை செய்ய தெரியலையே, நம்ம எப்போவுமே யாராவது சொல்லி தானே நம்ம வேலை செய்ய பழகணும். வீட்டில் நம்ம எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். அதனால் வெளியில் போனால் யாராவது சொல்லுவாங்க, நம்ம செய்வோம். அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. செஞ்சு முடிச்சப்பறம் நம்மளே சில டைமில் போய் கேட்போம், அடுத்து என்ன சார் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நம்ம வேலை செய்ய பழகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன வேலை செய்கிறேன்னே எனக்கு தெரியலையே, யாராவது சொல்லியே வேலை செஞ்சே பழகினேன். எனக்கு இப்போ என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ட்டு வீட்டில் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் சும்மாவே இருக்காங்க. அதனால் நாம் என்ன வேலை செய்யணும்னு முதல்ல அது தெரியும். அது லட்சியவாதிகளுக்கு தான் நாம் என்ன வேலை செய்யணும், மற்றவங்க சொல்லாமல் அவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. மற்றவங்க சொல்லாமலே அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள்.
அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், அவங்க மனசில் தோணும். அதுவே பிழைப்புவாதிகள் பார்த்திங்கன்னா மற்றவங்க சொல்லுவாங்க, மனசில் எந்த இதுவும் தோணாது அடுத்து என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. மற்றவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க சொன்ன வேலையில் தான் அடுத்து அவங்க இதை முடிச்சுட்டு அதை செய்ய சொன்னாங்க அப்படின்னு இவங்க மனசில் தோணும். அதுவே லட்சியவாதிகள்னால் எப்படின்னா, அவங்க மனசில் அடுத்தடுத்த வேலை என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதுதான் லட்சியவாதிகள் அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு லட்சியவாதிகள்கிட்ட இருக்கிற அந்த விடாமுயற்சி இருக்குது பாருங்கள், விடாமுயற்சி தான் வந்து நாம் அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் விடாமுயற்சியை விடவே கூடாது. ஒரு லட்சியவாதிக்கு தான் விடாமுயற்சி ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அவர் அடுத்தடுத்த வேலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவர் மனசில் தோணணும். நம்ம அடுத்து என்ன வேலை செய்யணும்னா அவர் மனசில் தோணணும். ஏன் தோணுது அவருக்கு அப்படின்னா அவர்கிட்ட விடாமுயற்சி இருக்குது. ஒரு லட்சியவாதியோட கிட்ட இருக்கிற மிக முக்கியமான பண்பு என்னென்னா விடாமுயற்சி தான். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசில் தோணாது, அடுத்து என்ன வேலை செய்யணும்னு தோணாது. அதனால் அடுத்து நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசில் தோணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசில் தோணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, விடாமுயற்சி தேவை. விடாமுயற்சியை நமது வழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சோம்பேறி அப்பப்போ நம்ம உட்காந்து சோம்பேறியாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த விடாமுயற்சிங்கிறது நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நம்ம சில முயற்சிகளை அப்பப்போ கைவிட்டு விடுகிறோம். முயற்சியை கைவிடும் பொழுது நம்ம அடுத்து என்ன வேலை செய்யணுங்கிற அந்த 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 வேலையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நாம் அடுத்து என்ன வேலை செய்யணுங்கிறத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம மனசில் தோணாது. மனசு வெறுமையாக இருக்கும். மனசு சோம்பேறியாக உட்காந்துரும். நாம் எப்படி அப்பப்போ முயற்சியை கைவிடுறோமோ அது மாதிரி மனசும் தனது முயற்சியை கைவிட்டு விடும். நம்ம விடாமுயற்சி தொடர்ந்து விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால், எப்போ ஒரு லட்சியவாதிக்கு இந்த பண்பு ரொம்ப அவசியம். ஒரு லட்சியவாதி எப்படி இருக்குன்னா, அவர் வந்து தான் செய்ய வேண்டிய வேலையை அவரே கண்டுபிடிக்கிற திறன் அவர்கிட்ட இருக்குது. மற்றவங்க சொல்லி தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அவரே கண்டுபிடிப்பார். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு லட்சியவாதி விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அவருக்கு அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணுங்கிறது அவர் மனசில் தோணும். அடுத்து இந்த வேலை முடித்தோடனே அடுத்து என்ன வேலை செய்யணும், அடுத்து என்ன வேலை செய்யணும், இதுக்கடுத்து என்ன செய்யணும், இதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோணணுன்னா அவர் தோன்றினால்தான் அவரால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா அவர் வந்து ஒரு விடாமுயற்சியை ஒரு வாழ்க்கை முறையாக வைத்திருக்க வேண்டும். விடாமுயற்சியை கடைபிடிக்க வேண்டும். அப்பப்போ விட்டுட்டாருன்னு வைங்க, முயற்சியை கைவிட்டுட்டாருன்னா மனசு என்ன பண்ணுன்னா அடுத்தடுத்த வேலை என்ன செய்யணும்னு அது சொல்கிற வேலையை நிறுத்திடும். அது வந்து சொல்லாது. அப்பப்போ அதுவும் தனது முயற்சியை கைவிட்டு விடும். மனசு சோம்பேறித்தனமாயிடும். அதனால் மனசை எப்போதும் விழிப்போட வச்சுருக்கணும். அப்படின்னா நம்ம விடாமுயற்சிங்கிற ஒரு பண்பை கடைபிடிக்கணும். விடாமுயற்சி தான் நம்ம அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணும், அடுத்து என்ன வேலை செய்யணும், இது முடித்தோடனே என்ன செய்யணும், அது முடித்தோடனே அது, இதை முடித்தோடனே அது, ஓகே, அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இது செஞ்சால் போதும், இவ்வளோ வேலைகளை நம்ம செஞ்சால் போதும். ஆனால் நிறைய வேலைகள் நமக்கு இருக்கணும், காத்து கிடக்கணும். நாம் செய்வதற்கு வேலைகள் நமக்கு காத்து கிடக்க வேண்டும். ஆனால் நம்ம இன்றைக்கி இது போதும், ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்யணும், நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு அளவு தான். ஆனால் நம்ம விடாமுயற்சி நம்மக்கிட்ட ஒரு பண்பு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. தினசரி வாழ்க்கையில் நாளைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை இன்றைக்கே சேர்த்து சாப்பிட முடியாது. இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிடணும். அது மாதிரி வேலையிலையும் சரி ஒரு அளவு இருக்குது. இவ்வளோ தான் வேலை செய்யணும். தொழில்னால் அதுக்கான வேலைகள் இவ்வளவு தான், அதை மட்டும் இன்றைக்கி செய்யணும். அதே நேரத்தில் அந்த அளவு இன்றைக்கி நம்ம என்ன வேலை செய்யணுமோ அது நமக்கு காத்து கிடக்கணும், தயாராக இருக்கணும். இவ்வளோ வேலைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அது எப்படி தயாராக இருக்கும் அப்படின்னா நம்ம விடாமுயற்சி என்கிற ஒரு வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்ம எப்போவுமே விடாமுயற்சியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நமக்காக காத்து கிடக்கும். அப்படி காத்து கிடந்தாலும் நம்ம ஒரு அளவு தான் நம்ம செய்வோம். இன்றைக்கி இவ்வளோ தான் செய்யணும், நாளைக்கு இவ்வளோ, ஒரு நாளைக்கு ஒரு அளவு தான் நம்ம செய்ய வேண்டிய வேலையின் அளவு வந்து ஒரு அளவு இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மக்கிட்ட நிறைய சாப்பாடு இருந்தாலும் நாம் சாப்பிட்றது நம்மக்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கும், சாப்பிடுவதற்கு நிறைய உணவு இருக்கும். ஆனாலும் நமக்கு தேவையானது தானே நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கி என்ன தேவையோ அது தானே நம்ம சாப்பிடுவோம். நம்மக்கிட்ட நிறைய உணவு இருக்குங்கிறதுக்காக 10 நாளைக்கு தேவையான உணவு நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குங்கிறதுக்காக ஒரே நாளில் நம்ம சாப்பிட முடியாதுல்ல, சாப்பிடவும் கூடாது. அதே மாதிரி தான் நாம் செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ வேலை செய்யணுமோ அவ்வளோதான் நம்ம செய்யணும். நாளைக்குள்ள வேலையை இன்றைக்கே செய்யக்கூடாது. அது நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை. அது நேற்று செய்யாமல் போன வேலைகளை இன்றைக்கி எடுத்து நீங்கள் செய்யாதீங்க. நேற்று நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா, நேற்று சாப்பிடாமல் போயிட்டேன் அதுக்கு சேர்த்து நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன்னு சொல்லுவீங்களா?
சொல்ல மாட்டீங்க. நேற்று நீங்கள் சாப்பிடாமல் போயிட்டீங்கன்னா அது அவ்வளோதான், நீங்கள் இழந்துட்டீங்க அந்த வேலையை, அந்த சாப்பாட்டை இழந்துட்டீங்க. நேற்று சாப்பிடாத சாப்பாட்டையும் இன்றைக்கி சேர்த்து சாப்பிடாதீங்க. அதனால் நேற்று செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யலையா, விட்டுருங்க, அது உங்களுக்கு இழப்பு தான். நேற்று செய்ய வேண்டிய வேலையை நேற்று தான் நீங்கள் செஞ்சுருக்கணும். அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை தான் நீங்கள் இன்றைக்கி செய்யணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு நான் சேர்த்து செய்கிறேன், நான் இன்றைக்கி சும்மா இருக்க போகிறேன், இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நான் இன்றைக்கி செய்ய போகிறதில்ல, இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு நான் சேர்த்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ஒரு உறுதிமொழி கொடுப்பார். மனசும் அதை நம்பி சும்மா இருக்க ஒத்துக்கும். சரிப்பா நீ சும்மாவே இரு, அதான் நாளைக்கு செய்ய போகிறேங்கிறதில்ல, இன்றைக்கி உள்ள வேலையும் சேர்த்து நாளைக்கு நீ செய்ய போகிறேங்கிறதில்ல, அப்போ நீ பேசாமல் சும்மா உட்காந்து டிவி பாரு, மொபைல் ஃபோன் பாரு, நல்லா படுத்து கிடந்து சோம்பேறியாக கடை அப்படி மனசு நம்பி அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துரும். மனசை இவர் ஏமாற்றிடுவார். பாரு நான் ஒரு பொய் சொன்னால் அது பாட்டு நம்புது பாரு அந்த மனசு அப்படி. மறுநாள் பார்த்தா அவர் அதை செய்ய மாட்டார், மறுநாளும் சோம்பேறியாக தான் இருப்பார். அதனால் என்றைக்குமே நேற்று நம்ம செய்ய வேண்டிய வேலையை நேற்று தான் செஞ்சுருக்கணும். நேற்று செய்யலைன்னு சொல்லிட்டு நேற்று செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி சேர்த்து செய்யாதீங்க. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை தான் இன்றைக்கி செய்யணும், நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு தான் செய்யணும். இன்றைக்கி சாப்பிட வேண்டிய சாப்பாடு இன்றைக்கி நமக்கு என்ன தேவையோ அதை தான் சாப்பிடணுமே தவிர, நேற்று நான் 2 நாளாக சாப்பிடல அந்த சாப்பாட்டெல்லாம் சேர்த்து நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. அதனால் தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய சுமைகளை நம்மளை ஏற்றக்கூடாது. 2 நாளாக நீ வேலை செய்யலப்பா, அந்த வேலையெல்லாம் நீ இன்றைக்கி தான் முடிக்கிற, இன்றைக்கும் சேர்த்து மொத்தம் 3 நாள் வேலையை நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய சுமைகளை நம்ம மேலே திணிக்கக்கூடாது. நம்ம முதுகில் இறக்கக்கூடாது. நிறைய வேலை சுமைகளை நம்ம வேலையை நம்ம மேலே நம்ம இறக்கக்கூடாது. அதனால் எப்போவுமே அதில் கவனமாக இருக்கணும். பேராசை பெருநஷ்டம். நிறைய வேலை செய்யலாம், இன்றைக்கி நான் நிறைய வேலை செய்யலை, நாளைக்கு நான் சேர்த்து செய்கிறேன், இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து நாளைக்கு நான் செய்கிறேன் அப்படி நிறைய வேலை செய்கிற பேராசை. அதனால் ஒரு அளவு இருக்கணும், நம்ம ஆசைக்கும் ஒரு அளவு இருக்குது. இன்றைக்கி இது போதும், இவ்வளோ வேலை தான் நம்ம இன்றைக்கி செய்யணும், நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு செய்யணும், இன்றைக்கி செய்ய முடியாத வேலையெல்லாம் நாளைக்கு சேர்த்து செய்யாதீங்க. அது பேராசை அப்படி இருக்கவே கூடாது. நம்மளால் ஒரு இலக்கு இவ்வளோ தான் செய்யணும், அதை செஞ்சு முடிச்சுட்டு போகணும். அதோட